இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம யாரை வந்துட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் உலகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் இன்றைக்கி நம்மளோட ஷோவில் கூப்பிட்ருக்கோம். இவங்க எதை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்றது தானே நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. மழை காலம் அப்படின்னு வந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடனடியாக மனசில் தோன்றது, இப்போ நம்ம நியூஸில் கூட சொன்னாங்களே, புயல், காற்று, மழை, இதெல்லாம் வந்துட்டு இம்மீடியட்டாக நம்ம மனசில் தோணும். அதோடு சேர்த்து இந்த உடம்பு சரியில்லைன்னா இந்த சைனசைட்டிஸ்ன்றதும் தோணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை இந்த மழை காலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுறது. டாக்டர், நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை தப்பா? கண்டிப்பாக கரெக்டுங்க. சரி, வெல்கம் டு அவர் ஷோ மேடம். ஹலோ நேர்களே, நீங்கள் வந்துட்டு இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னா என்ன, இது வந்து ஏன் வருது, எதனால் வருது, எப்படி வருது, இதை வந்து தடுக்கிற முறைகள் என்ன, இது எல்லாத்தையும் வந்து டாக்டர்கிட்ட நானும் கேட்பேன். கூட நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களும், அதாவது குறிப்பான சந்தேகங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்காங்க சொல்லுங்கள்? அதனால் இது மாதிரியான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுனால் நீங்களும் உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்கலாம். என்ன நம்பரில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுவாங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீங்கள் டாக்டர் கூட சேர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 24991014 29860038 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எஸ் நேர்களே, நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு மழை காலத்தோடு சேர்த்து நம்ம வந்துட்டு அசோசியேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். டாக்டர் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க, எப்போ வேணாலும் சைனசைட்டிஸ் வருங்கன்னு சொன்னாங்கன்னா நான் வந்து கம்முன்னு வாய் மூடிக்கிட்டு தான் கேட்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்க தான் எக்ஸ்பர்ட்டு, ரைட்டா? டாக்டர், இப்போ சொல்லுங்கள், சைனசைட்டிஸ் அப்படின்னா என்ன? பேசிக்லி சைனசஸ்ங்கிறது உங்களோட ஸ்கல் போனில் இருக்கிற குட்டி குட்டி கேவ்ஸ் மாதிரி ஏர் ஃபில்ட் பாக்கெட்ஸ். இது வந்து கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே, மூக்குக்கு 2 புறமும் நடுவில் ப்ளஸ் உங்களோட தலையோட பின்புறம், இந்த இடத்துலலாம் ஏர் ஃபில்ட் பாக்கெட்ஸாக இருக்கும். இந்த சைனசஸில் ரொட்டீனாகவே நமக்கு வந்து இந்த கொஞ்சம் சளி மாதிரி செக்ரீஷன்ஸ் வரும். தட் இஸ் டு கிளியர் த சைனசஸ். அந்த செக்ரீஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் நமக்கு சளி பிடிக்கும் போது, இந்த மூக்கு அடைப்பு இருக்கும் போது, அந்த சைனசஸ் பிளாக் ஆகும்போது இந்த செக்ரீஷன்ஸ் உள்ளுக்குள்ளே தங்கி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் தான் சைனசைட்டிஸ்னு சொல்லப்படுது. இப்போது இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கோன்றீங்களா? அது என்ன, சதைக்கும் எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையா அது? இந்த சைனஸ் கொகன்றது வந்து உங்களோட நம்ம தலையோட ஸ்கல் போனுக்குள்ளே ஏர் ஃபில்டு பாக்கெட்ஸ் தான். ஓ, ஸ்கல் போனுக்குள்ளே? ஆமாம், ஸ்கல் போனுக்குள்ளேயே ஏர் ஃபில்டு பாக்கெட்ஸாக இருக்கும். இட் இஸ் அந்த ஏர் தான் நம்மளோட ஹெட்டுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி தருது. ஸோ இந்த ஏர் ஃபில் பாக்கெட்ஸ் வந்து இல்லை மியூக்கோசான்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி சதைனால லைனாக இருக்கும். இந்த சதையிலேருந்து நமக்கு ரொட்டீனாக இந்த சளி மாதிரி செக்ரீஷன்ஸ் வரும். இந்த செக்ரீஷன்ஸ் தான் நம்ம மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணுற டஸ்டெல்லாம் வெளியேற்றும். இந்த செக்ரீஷன் சம்டைம்ஸ் ட்ரெயின் ஆகாமல் உள்ளுக்குள்ளே தங்கிருச்சுன்னா தங்கின செக்ரீஷனில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுதான் சைனசைட்டிஸாக நம்மளுக்கு வெளியில் வருது. அதாவது இயல்பாக நம்ம மக்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நானே கூட அதெல்லாம் ஃபீல் பண்ணுவேன், இப்படி கீழே குறைஞ்சோம்னா தலையெல்லாம் பாரமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவோமே, அது சைனசைட்டிஸா? சம்டைம்ஸ் அந்த சிம்டம் வந்து சைனசைட்டிஸ்லேயும் இருக்கும். அந்த தலை பாரம் வந்து அந்த செக்ரீஷன்ஸ் நிறைய தங்கி இருக்கிறனாலையும் அந்த ஏரோட வால்யூம் கம்மியாக இருக்கிறனாலையும் உங்களுக்கு தலைக்குள்ளே அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஹெவினஸ் வந்து சைனசைட்டிஸ்லேயும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். சரி, இப்போ இந்த சைனசைட்டிஸ் நீங்கள் சொல்லிடுறீங்களா, அங்கேயே தங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடியது தான் சைனசைட்டிஸ். ஏன் தங்கணும்? தங்கக்கூடாது. அதனால தான் ஏன் தங்கக்கூடாது? அது வந்து அங்கே தங்கறதுக்கான காரணங்கள் என்ன? இந்த சளி பிடிக்கும் போது அந்த சைனஸஸோட நார்மல் ஓப்பனிங் எல்லாம் வந்து பிளாக் ஆகுது. உங்கள் நோஸ் வந்து அந்த எடிமேட்டஸாக ஆகும்போது, உங்கள் மூக்கில் வந்து அந்த இருக்கிற மியூக்கோஸா நார்மலோட உப்பி போகும்போது இந்த ஓப்பனிங்ஸ் எல்லாம் பிளாக் ஆக சான்ஸ் நிறையா இருக்குது. அப்படி பிளாக் ஆகும்போது இந்த நார்மல் செக்ரீஷன்ஸ் உள்ளே தேங்கி அது வந்து பாக்டீரியல் ஹப்பா மாதிரி அண்ட் தென் அது வந்து அப்படியே பஸ்ஸா மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகுது. அப்போ மூக்கு அடைப்புன்றது வந்து சைனசைட்டிஸோட ஒரு பகுதியா? மூக்கடைப்பு வந்து ஒரு பார்ட் ஆஃப் அந்த சைனசைட்டிஸோட ட்ரபிள் தான். அதோட ஒரு விதமான சிம்டம் வந்து சைனசைட்டிஸ்க்கு ஆரம்பம்னு சொல்லலாம். இப்போது நம்மளுக்கு வந்து சைனசைட்டிஸ், இதுதான் சைனசைட்டிஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகள், சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவை என்னென்ன இருக்கும்? யூஸ்வலாக மூக்கடைப்பில் ஆரம்பிக்கும். இந்த சைனஸ் இருக்கிற இடம், இந்த கண்ணுக்கு மேல்புறம், கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு வலி வரும்.
ஒரு மாதிரி தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூக்குலேருந்து இந்த yellowish green கலரில் சளி வரலாம். இது எல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் சைனசைட்டிஸ் தான். இப்போ அதோடு சேர்த்து உங்களுக்கு ஜுரமும் வருமா? ஜுரம் நாட் எவ்ரி டைம் வரவும் சான்ஸ் இருக்குது, ஜுரமும் இருக்க சான்ஸ் இருக்குது. சரி, இப்போது இதுக்கு வந்து சைனசைட்டிஸ்க்கு நம்மளுக்கு இந்த மியூக்கஸ் அங்கேயே தங்கி போகுது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்கள, இந்த ஏன் தங்கி போகுது அப்படின்றது வந்து எனக்கு நீங்கள் சொன்னது வந்து விளங்கலை. எனக்கு இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? ஷூர். இந்த எந்த காரணத்தினால அது அங்கேயே தங்குது? இந்த சைனசஸ்லேருந்து அந்த ரொட்டீனாக செக்ரீட் ஆகிற அந்த சளி வந்து வெளியில் வரதுக்கான அந்த ஒரு ஓப்பனிங் எல்லாம் இருக்கும். நமக்கு சளி பிடிக்கும் போது நம்ம மூக்கோட அந்த ரெகுலர் மியூக்கோஸா வந்து உப்பி போகும். அப்படி உப்பி போகும்போது இந்த சைனஸோட ஓப்பனிங்ஸ் வந்து அடைச்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளோட ரெகுலர் செக்ரீஷன்ஸ் வெளியே வர முடியாமல் உள்ளே நிறைய தேங்கி அந்த செக்ரீஷன்ஸில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பித்து அண்ட் தென் அது வந்து பஸ்ஸா மாதிரி அந்த மாதிரி சைனசைட்டிஸ் கொடுக்கும். இந்த சைனசைட்டிஸை வந்து நம்ம விட அது அப்படியே லங்ஸ் மட்டும் நம்மளுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா? லங்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே சைனஸ் வந்து நம்ம அந்த பஸ்ஸு ரொம்ப நேரம் அங்கேயே தேங்கி இருந்ததுன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளேயே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம மழை காலத்தில் பார்க்குறோம் இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் வருதில்ல, அது பிகாஸ் ஆஃப் த மாய்ஸ்சர். ஸோ உங்களோட சைனஸஸ்லேயுமே இந்த செக்ரீஷன்ஸ் தங்க அந்த மாய்ஸ்சர்னால ஃபங்கல் ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம பார்த்துட்டு ட்ரீட் பண்ணிட்டோன்னா இந்த ஃபங்கல் வரைக்கும் போகாது. இன்கேஸ் ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம், ஃபங்கல் வந்துருச்சுன்னா அப்புறம் அது வில் பி அன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ட்ரீட்மெண்ட்லாம் என்னன்னு சொல்லி நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் லைனில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறாரு அப்படின்றத ஆவலோட நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆவலோட பதில் சொல்வீங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கேன். ஓகே, முதல் நேயர். ஹலோ டாக்டர், பேசுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சார், வணக்கம் சார். 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் நல்லா இருக்கிறோம். இங்கே இருக்க மீதி 2 பேர் கூட ரொம்ப நல்லா இருக்காங்க, சிரிச்சினே இருக்காங்க. தேங்க்யூ சார். இப்போ டாக்டர் கிட்ட கேள்வி கேளுங்க. சொல்லுங்க மேடம். சார், நீங்க கோல்டுக்கு மட்டும் சொல்லணுமா இல்லை வேற ஏதாவது பேசலாமா? வேற எதுவும் பேசுறதுக்கு இது வந்துட்டு ஷோ இல்லைம்மா. இது வந்து டாக்டர் மேடம் மூக்கடைப்பு, சளி, சைனஸ் அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம எடுத்து சொல்கிறாங்க. வேற எதுவும் வியாதி கேட்க முடியாதா? வேற எதுவும் அது இன்னொரு நாள் நான் வேற டாக்டர் கூட்டிகிட்டு வரேன், அன்னைக்கு கேளுங்க. ஓகேவா? நன்றி. ஓகே. அடுத்த காலர் இருக்காங்களா லைனில்? ஓகே டாக்டர், நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இது சைனசைட்டிஸ்ன்றது லைஃப் ஸ்டைல் டிசீஸா? நாட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். நம்ம ரொட்டீனாக இருக்கிற இடத்துலையே இந்த ப்ராப்ளம் வரும். நாட் எக்ஸாக்ட்லி நம்ம இருக்கிற இடம், சாப்பிட்ற சாப்பாடு, இட்ஸ் நாட் இன்டர்லிங்க்ட். பட் ரொட்டீனாக நமக்கு இருக்கிற கோல்டை வந்து நம்ம அப்பப்போ அட்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது சிவியராக சைனஸ் அளவுக்கு போகாது. ஸோ அந்த ரொட்டீன் கோல்டு வந்து சரி ஓகே நம்ம ஒரு மாத்திரையை வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு போடாமல் ஒரு 2 நாள் பொறுத்தும் உங்களுக்கு தானாக செட்டில் ஆகலைன்னா உடனே ஒரு இஎன்டி டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு ப்ராப்பராக செக்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா we can avoid it. ஸோ ஒரு பொது மருத்துவர் அல்லாமல் ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போய் ஒரு 2 நாளைக்கு மேலே கோல்டு இருந்ததுன்னா நம்ம போய் டாக்டர் இஎன்டி டாக்டரை பார்க்கணும். கண்டிப்பாக. அப்படிங்கிறது உங்களுடைய கண்டிப்பாக. இன்னொரு நேயர் ஒருத்தர் லைனில் இருக்காரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். கட் ஆயிடுச்சுமா? ஓகே, இன்னொருத்தர் இருக்காரா? வணக்கம், பேசுங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ சார். மேடம் சொல்லுங்கள் சார். மேடம், நான் கிவி சாரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் கிவி சாரம் செல்லும் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் செல்வம் சார். எங்கள் மனைவிக்கு நைட்டில் ஒரு 9 மணிக்கு மேலே ஆனால் மூக்குலேருந்து தண்ணி மாதிரி இருக்கு மேடம். சரிங்க சார். தண்ணி மாதிரி வருதுன்னா ஒரு பச்சை தண்ணி மாதிரி ட்ராப்பாக வருதா? ஆமாம் மேடம். ஓகே, அது 2 சைட்லேருந்தும் வருதா இல்லை ஒரு சைட்லேருந்து மட்டும் வருதா? 2 மூக்குலேருந்தும்? ஒரு சைடு தான் மேடம். இது குனிஞ்சா மட்டும் வருதா இல்லை சும்மா படுத்திருக்கும் போது உட்காந்துருக்கும் போதும் வருதா? உட்காந்துருக்கும் போது வருது மேடம். சரிங்க. இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து சளி மாதிரி தெரியலை. நீங்கள் இதை கண்டிப்பாக அண்ட் ஒரு சைட்லேருந்து வரும்போது இது பிரெயினுக்குள்ளே இருக்க சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடுனா கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து செக்அப் பண்ணிக்கிட்டா பெட்டர் சார். இல்லை, நீங்கள் சொல்றீங்களா சைனஸ் அந்த மாதிரி, அது எதனா சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குமான்னு ஒரு டவுட். அந்த பச்சை தண்ணி மாதிரி சொட்டாக வர்றது வந்து சைனஸ் இருக்காது, சைனஸ் சளியாக இருக்க சான்ஸ் இல்லை. அதனால நீங்கள் ஒரு தடவை நேரில் வந்து காமிச்சிடுறது பெட்டருங்க. சரிங்க மேடம். ஓகேங்களா? சரி மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே, இன்னொரு நேர் லைனில் இருக்காரா? ஓகே, இப்போ நான் டாக்டர்கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். பொல்யூஷன் வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம வந்து தினப்படியாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. சைனசைட்டிஸ் இதெல்லாம் வந்து பொல்யூஷன்னால் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
பொல்யூஷனால் நம்ம இன்ஹேல் பண்ணுற காற்றுல ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அதை நம்ம பாடியிலேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அந்த சைனஸோட செக்ரீஷன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் இந்த எக்ஸசிவ் பொல்யூஷன் இருக்கும் போது நமக்கு வந்து அது நம்ம அலர்ஜிக் ரியாக்ஷனாக வந்து அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனால் நமக்கு மூக்கில் இருக்கிற அந்த தசையெல்லாம் வீங்கி ப்ராபபிள் காஸ் ஆஃப் அந்த சைனஸோட துவாரங்களை அதை அடைக்கிறதுக்கான காசு நிறைய இருக்குது. ஸோ ஹையர் ஏரியாஸ் ஆஃப் பொல்யூஷன் ஆர் பவுண்ட் டு லீட் டு சைனசைட்டிஸ் இஃப் நாட் அட்ரஸ்ட் இமீடியட்லி. அதான் பொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு காரணமாக நம்ம வச்சுக்கலாம் சைனசைட்டிஸ். அதிகமான பொல்யூஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது நம்மளோட நோஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ண சான்ஸ் நிறைய இருக்குது. அப்படி ரியாக்ஷன் வரும்போது இந்த மியூக்கோஸாலாம் வீங்கும் போது நமக்கு சைனஸ் பிளாக் ஆகி சைனசைட்டிஸ் வரதுக்கான சான்ஸும் இருக்குது. இது நார்மலான கோல்டுலேருந்து எப்படி மாறுபடுது இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, என்னம்மா கட் பண்ணிட்டீங்க? அது கட் ஆயிடுச்சா? சரி, ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேள்வி நான் கேட்கணும்னு அர்த்தம். என்னென்னா டாக்டர், இப்போது சாதாரணமாக நம்ம இயல்பாக பிடிக்கக்கூடிய கோல்டு அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கும் சைனசைட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசங்கள்? ஸோ நம்ம ரெகுலராக கோல்டுன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த நேசல் செக்ரீஷன்ஸ் வந்து ஒரு கலர், ஒரு yellowish கலரில் இருக்கும், ஒயிட்டிஷ் yellow கலரில் இருக்கும். சப்போஸ் சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி சைனஸ் இன்ஃபெக்ஷனால் நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த சளியே கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், yellowish green கலரில் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த சைனஸ் பிரச்சனைன்னு வரும்போது உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட சேர்ந்து வரும். நார்மல் கோல்டு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அந்த மியூக்கோசல் ரியாக்ஷனால் வர ஒரு செக்ரீஷன்ஸாக கூட இருக்கலாம். சொல்லுங்க. சைனஸ் பிரச்சனைனா டெஃபினட்டாக நம்ம வந்து எந்த சிவியாரிட்டின்றதை பார்த்து அதை வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் எல்லாம் மெடிசன் ப்ராப்பர் மோடில் எடுத்தால் தான் கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு நேர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம், பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. என் பேர் சந்திரசேகர், ஆவடியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சந்திரசேகர் சார். எனக்கு ஒரு 10 வருஷம் அந்த வாசலே இல்லை மூக்கில், அதுக்கு என்ன பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம் சார். 10 வருஷன்றது ரொம்ப ரொம்ப லாங் டைம். நீங்கள் எப்படி இத்தனை நாள் அதை பொறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. டெஃபினட்டாக வந்து பாருங்கள், மூக்குக்குள்ளே இந்த அலர்ஜி சதைன்னு சொல்லுவாங்க, பாலிப்ஸ்ன்னுட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது கம்ப்ளீட்டாக மூக்கு உங்களுக்கு அந்த வாசனை தெரிகிற ஏரியாவை அதை அடைச்சிரும். டெஃபினட்டாக வந்து செக் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சரி, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, அப்போ இன்னொருத்தர் இருக்காரா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் மேடம் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள். நண்பகல் வணக்கம் மேம். வணக்கம் சார். பாப்பாவுக்கு வந்து எப்போதும் காலையில் மூக்கடைப்பாக இருக்கு மேம். சரிங்க. வயது வந்து இப்போ 17 ஆகுதுங்க. உங்கள் வீட்டு பாப்பாக்கா? ஆமாங்க. ஓகே, சொல்லுங்க. காலையில் அதிகாலையில் இருந்தால் தொடர் தும்பலாகவே இருக்கு மேம். சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு நண்பகலில் ஓரளவுக்கு சரியாயிடுதுங்க. ரைட்டு. ஈவினிங் டைமில் கொஞ்சம் மூக்கடைப்பு இருக்கு, மறுபடியும் காலையில் இருந்தாலும் தொடர் தும்பல் மூக்கடைப்பு. சரிங்க. இந்த அடுக்கு தும்மல்ன்றது வந்து டிபிக்கல் ஆஃப் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல இல்லை படிக்கிற இடத்துல ஏதோ ஒன்று அவங்கள ட்ரிகர் பண்ணுது, அதுதான் இந்த அடுக்கு தும்மலுக்கு காரணமாகவும் இருக்கும். டெஃபினட்டாக இது மெடிசன் கொஞ்சம் ஒரு லாங் டேர்ம், ஒரு 3 to 6 வீக்ஸ் மெடிசன் போட்டால் இது கண்டிப்பாக சரியாக போயிடும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குன்னு சின்ன வயசில் ஒரு 7-8 வயசில் ஒரு 2 மாதம் மருத்துவம் பார்த்தேன் மேம். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாச்சுங்க. இப்போ இந்த எக்ஸாம் டைமு ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அலர்ஜி கிரியேஷன் மாதிரி அவளுக்கு இதுவாகுது. சரிங்க. இதனாலே குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் எதுவும் கொடுக்குறேன், ஃப்ரூட்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சாலாம் உடனே அதிகமாகிடுதுங்க. ரைட்டு. மூக்கடைப்பு மூச்சே விட முடியாத அளவுக்கு, வாயில் மூச்சு விடுற அளவுக்கு அவளுக்கு கொஞ்சம் இதுவாகிடுதுங்க. சரிங்க. இது கூட உங்களுக்கு உங்கள் பாப்பாவுக்கு அடிக்கடி இந்த தொண்டை வலி, முழுங்க கஷ்டம், அந்த பிரச்சனையும் இருக்கா? தூங்கும் போது கொரட்டை இந்த மாதிரி சீசன் டைமில் ஒரு டைம் எப்போவாச்சும் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஆகுது மேம். சரிங்க. நீங்கள் ஒரு தடவை நேரில் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டிங்கன்னா நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே. இதானா டெஃபினட்டாக மெடிசனில் சரி பண்ணிடலாம். நத்திங் டு வரி. ஓகே.
மகிழ்ச்சி மேம். சரிங்களா? இன்னொரு நேர் இருக்காரா லைன்ல, அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு பேசுறேன் சார். சொல்லுங்க மிஸ்டர் பாபு. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ வந்து எங்க பையனுக்கு வந்து அவனுக்கு வந்து அலர்ஜி இருக்குது மேடம். அது வந்து மட்டன் சாப்பிட்டாருன்னா முகம்லாம் வீங்கி போகுது. மட்டன் கொடுக்காதீங்க. ஏங்க என்ன பாபு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க? இல்ல சார் அது அது அந்த 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 மட்டன் சாப்பிட்டா மட்டும் அவர் அந்த முகம்லாம் வீங்கி போகுது. அது மட்டும் போய் டாக்டர் போய் பார்த்தா அலர்ஜின்னு சொல்றாரு. அது சாப்பிட வேணான்றாரு. ஆமாங்க, இது அலர்ஜி தான். சில பேருக்கு சில சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்காது, சில பேருக்கு சீ ஃபுட். இப்போ உங்கள் பையனுக்கு மட்டன் மாதிரி இது வந்து இம்யூன் உடம்போட இம்யூன்னே அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த மட்டனுக்கு வந்து உங்கள் பையனோட இம்யூனிட்டி ஒத்துக்க மாட்டேங்குது, ஸோ ரியாக்ட் பண்ணுது. இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இதை டீட்டெயில்டு, இது ரொம்ப லாங் ப்ராசஸாக போகும். ஸோ நீங்கள் நேரில் வந்து காமிச்சிங்கன்னா நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அரசு மருத்துவமனையில் இப்போ காமிக்கலாங்களா? நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம், அங்கே கூட காமிக்கலாம். ஓகே. அடுத்த காலர் இன்னொருத்தர் லைனில் இருக்காரா? ஓகே. இப்போது இவர் சொன்னார், சாதாரணமாக வந்து எனக்கு தெரிஞ்சு சீ ஃபுட்ஸ் சாப்பிட்டா தான் இந்த மாதிரி அலர்ஜிலாம் வரும்னு சொல்லுவாங்க. இவர் மட்டன்னு சொல்கிறாரு, அது எப்படி? சீ ஃபுட் வந்து மோஸ்ட் காமனஸ்ட் டு கிவ் ரியாக்ஷன்ஸ், பட் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. பெரும்பாலும் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ அது வந்து நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரண்ட்னு சொல்லுவாங்க, பட் இங்கேயுமே அது நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து நம்ம உடம்பு சில ஐட்டம்ஸ்க்கு ஒத்து போகாது. அந்த ஐட்டம் எல்லாம் நம்ம உடம்பை செலுத்தும் போது அது வந்து நம்ம உடம்புல ஒரு பார்ட் இல்லைன்னு நினச்சி அதுக்கு அகெயின்ஸ்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுதான் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸாக நமக்கு வருது. இது வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி இம்யூனோதெரப்பி அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது இப்போது, ஸ்லோலி கம்மிங் இன் டு இந்தியா ஆஸ் வெல். அந்த இம்யூனோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலயமா அந்த அலர்ஜியுமே நம்ம செட்டில் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இப்போது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டாலரன்ஸ் டு திஸ் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சமீப காலங்களில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே தான் வந்து பார்க்குறோம். ஏன்னா எங்களுடைய காலத்திலலாம் வந்து குழந்தைனா வந்து முதல்ல பாலை ஊற்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ரைட்டா? இப்போ வந்து மில்க் இன்டாலரன்ஸ்ன்றது ஏன் திடீர்னு? அது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குல்ல. நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் அவங்களோட சாப்பாடு ஹேபிட்ஸ் ஆர் வேரியிங் அ லாட். ஸோ அப்படி இருக்கும்போது லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ், சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, இப்படின்றப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் கம்மிங் த்ரூ. ஓகே. இன்னொரு நேர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம். சொல்லுங்கள் மேடம். வந்து எனக்கு வந்து வீசிங் இருக்கு மேடம். சரிங்க. வீசிங்க்கு நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சரிங்க. இது வந்து குணப்படுத்த முடியாது, இது மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும்னு சொல்றாங்க. குணப்படுத்த முடியாதுங்களா மேடம்? உங்களுக்கு வீசிங் எதனால் வருதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணுமா? நீங்கள் டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் வீசிங் வருதா, அலர்ஜினால் வருதா, இல்லை உங்களோட லங்ஸு கொஞ்சம் வீக்காக இருக்கா, அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கேற்றாப்புல நம்ம எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், எப்படி ட்ரீட் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் ஆகுன்றதை நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். ஜஸ்ட்டு வீசிங்குன்றது ரொம்ப ரொம்ப வேகான ஒரு சிம்டம்மா. அப்படிங்களா மேடம்? இப்போ வீசிங்கிறது வந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இருந்தது. ஆனா இப்ப மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. ஆனா வந்து ஏதாவது சாப்பிட்டோம்னா, அதாவது அந்த தலை குளிச்சா அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தா உடனே வந்துருது மேடம். கழுத்தெல்லாம் வலிக்குது, வீசிங்கா இருக்கு. அதுதான் மேடம். சரி, இந்த நீங்கள் தலை குளிச்சா வர வீசிங், நீங்கள் எதாவது சாப்பிட்டா வர வீசிங், இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷனரி வீஸு தான். இது வந்து உங்களுக்கு மூக்கில் சரியாக மூச்சு வரலனாலுமே உங்களுக்கு அது நீங்கள் சிரமப்பட்டு ப்ரீத் பண்ணும்போது உங்களுக்கு அது வீசிங்கோ அப்படின்னு தோணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுன்றதை நம்ம கொடுக்கலாம். எல்லா டைப் ஆஃப் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிக்கும் இன்ஹேலர்ன்றது கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேடம் எந்த ஹாஸ்பிட்டல் மேடம் அது? நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க எந்த இஎன்டினாலுமே போய் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பார்த்து எக்ஸாமின் பண்ணிட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்களா மேடம்? ஆமாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூம்மா. இப்போது டாக்டர் இன்னொருத்தர் லைனில் இருக்காரா? சரி, என் கேள்வியை தள்ளி போட்டு அவர்கிட்ட போகலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் பேசுங்க. ஹலோ. சொல்லுங்கள் சார்.
நான் ஆரணி தேவராஜ்மா. சொல்லுங்க மிஸ்டர் தேவராஜ். குட் ஈவினிங் டாக்டர். அதாவது இப்போ வந்து காலையில எழுந்து பச்சை தண்ணியில முகத்தை கழுவினாலோ இது பண்ணாலோ சளி வந்து பிடிக்குது. ஒரு 9 o'clock ஆச்சுனா ஒன்றும் இருக்க மாட்டேன்து. நெக்ஸ்ட் வந்து இந்த சீசன் மாறும்போது அந்த மூக்கடைப்பு மாதிரி வருது. அது சீசன் அந்த சீசன் ஒரு 1 hour 2 hourல அந்த மூக்கடைப்பு போயிடுது. எனக்கு வந்து இந்த ஊதுபத்தி இது அந்த இதெல்லாம் வந்து இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் பார்த்தானா அதுல வந்து தும்மல் வந்துடுது. இது எதனால இருக்கு மேடம்? நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்றதுக்கான சிம்டம்ஸ் தான் சார் சொல்கிறீங்க. அந்த நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த ஊதுபத்தி அகர்பத்தி இந்த கற்பூரம் ஏற்றுற புகையிலெல்லாம் உங்களுக்கு உடனே மூக்கடைப்பு வர மாதிரி இருக்குன்னு அந்த புகையெல்லாம் வந்து உங்களோட உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. உங்களோட நோஸோட அந்த மியூக்கோஸா இமீடியட்டாக உங்களுக்கு ரியாக்ஷன் காமிச்சிடுது. அதனால தான் உங்களுக்கு அந்த காலையில் எழுந்த உடனேயும் அந்த மூக்கடைப்பு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எழுந்தோடனே போகிற ரூமில் ஏதோ அந்த அலர்ஜியை ட்ரிகர் பண்ணுது. டஸ்ட்டாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் மேடம், இப்போ வந்து மில்க் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்டானா அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து காலையில் எப்பவுமே வந்து காலையிலேயே மில்க் தான் சாப்பிடுவேன். நைட்லேயே படுக்க போகும்போது மில்க் சாப்பிடுவேன். மில்க் சம்மந்தப்பட்ட இந்த ஸ்வீட்ஸ் அது இது கொஞ்சம் நிறைய சாப்பிடுவேன். அதனால எல்லாம் கூட இந்த சைனஸ் ப்ராப்ளம் இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அதனால சைனஸ் ப்ராப்ளம் வர சான்ஸ் இல்லை. நீங்க சொல்றது வந்து பால் சம்பந்தமா உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு அந்த புகை டஸ்ட் அது மூலியமா உங்களுக்கு நோஸ்ல ரியாக்ஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ற இடம் வந்து இந்த மெட்ரோ லைன் மேடம். ஓகே. அந்த பொல்யூஷனால அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் கண்டிப்பா சான்ஸ் இருக்கு சார். அதுல ஃபுல்லா டஸ்ட்னால கூட உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. டஸ்ட் வரதுக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அதாவது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் வந்துட்டு இந்த காலத்துக்கே உரிய ஒரு ஸ்பெஷலைஸ்டான வார்த்தைகளாக இருக்குது. ஆமாம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னுவாங்க. என்னடா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது. எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த பசங்கள்லாம் இருக்காங்களா அவங்க வைப்புன்னுவாங்க. அது என்ன வைப்புன்றது எனக்கு புரியாது. எனக்கும் புரியல ஆக்சுவலி. அதான். ஆனால் நீங்களும் நானும் ஒரு ஏஜ் இல்லை. எனக்கு புரியலன்னா பரவாயில்ல, நீங்கள் சின்னவங்க, உங்களுக்கு புரியணும். ஓகேவா? இது மாதிரியான இன்னொரு விஷயம் மெடிக்கலி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீசிங். எனக்கு எப்போ பார்த்தாலும் வீசிங் வருதுன்றாங்க. இந்த வீசிங்னா என்னன்றதை சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு வீசிங் வரமாட்டேங்குது. ஐ மீன் வரமாட்டேங்குதுன்னா நான் வராமல் இருக்கட்டும், ஆனால் வந்து எனக்கு அது என்னன்னு உணர முடியல. ஓகே. வீசிங்னா இப்போது அவங்க பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை பொதுமக்கள் வந்து வீசிங்னா என்னன்னு யோசிக்கிறாங்கன்னா இப்போ சரியாக மூச்சு விட முடியலனாலே அதை வீசிங்னு சொல்லிடுறாங்க. வீசிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மூச்சு குழாய் வந்து சம்டைம்ஸ் டியூ டு அலர்ஜியோ இன்ஃபெக்ஷனோ அது வந்து சுருங்கிரும். சுருங்கின இடம் மூலியமா மூச்சு குழாய் சுருங்கின மூச்சு குழாய் மூலயமா நம்ம இழுத்து மூச்சு விடும்போது ஒரு விசிலிங் சவுண்ட் மாதிரி ஒன்று வரும். அதை தான் நம்ம வீசிங்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷன் இல்லை இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜஸ்ட் அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருந்தாலே எனக்கு வீசிங் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே ஃபார்மசி போயிட்டு அவங்களே ஒரு இன்ஹேலரை வாங்கி போட்டுட்டு எனக்கு இதனால் வீசிங் செட்டில் ஆகுது, எனக்கு ரொம்ப வருஷமாக வீசிங் இருக்குது, இது பண்ணாலே வீசிங் வருதுன்ட்டு சொல்கிறாங்க. தட் இஸ் நாட் ரைட். நம்ம ஆக்சுவலி அந்த மூச்சோட கஷ்டம் இருக்குது, அந்த மாதிரி அந்த விசிலிங் சவுண்டோடு இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு எந்த பாகத்தில் பிரச்சனை, மூச்சு குழாயிலையா இல்லை லங்ஸ் இல்லையா இல்லை மூக்குலையா இல்லை மூக்குக்கும் தொண்டைக்கும் போகிற அந்த கனெக்ஷன் இடத்துலையா அப்படின்றத நம்ம பார்த்து ப்ராப்பராக அசஸ் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்தோன்னா அதுக்கான 100% க்யூர் சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கூட சில குழந்தைகளை பார்த்துருக்குறேன். தூங்கும்போது பார்த்திங்கன்னா வாய் திறந்துட்டு தூங்குவாங்க. அண்டு சவுண்டு இந்த விசிலிங் சவுண்டோ இல்லை கர்றன்னு ஒரு ஏதோ நெஞ்சுக்குள்ளே கொஞ்சம் சளியோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ளூயிட் இருந்தால் அது வழியாக காற்று போகும்போது ஏற்படக்கூடிய அந்த சத்தம் மாதிரி வந்துட்டு கேட்கும். டெஃபினெட்லி. அது என்ன, அதுக்கு வந்து க்யூர் இருக்கா இல்லை வந்துட்டு அது அப்படியே லைஃப் லாங் அவங்களுக்கு இருக்குமா? ரைட். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்னே இந்த மூக்குக்கும் தொண்டைக்கும் உள்ள கனெக்ஷன் ஏரியா, அந்த ஏரியா பேர் நேசோஃபேரிங்ஸ்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக சின்ன பசங்களுக்கு, அதாவது ஒரு 10-12 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன சதை ஒன்று இருக்கும், அடினாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது நம்ம பாடியோட இம்யூனிட்டி ஃபைட் பண்ணுற ஒரு சதை தான். அது எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு ஏஜ் வரும்போது ஒரு 12 to 13 இயர்ஸ் அந்த அடாலசன்ட் ஏஜ் கிட்ட வரும்போது தானாகவே கரைஞ்சி போயிடும். அது வரைக்கும் அது நம்ம பாடியோட ஒரு பார்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் மாதிரி ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் கேட்குறீங்கல்ல இந்த சின்ன பசங்களுக்கு இருக்குன்ட்டு, சின்ன பசங்களுக்கு இன்ஃபெக்ஷனோட சான்சஸ் நிறைய உண்டு.
ஸோ இன்ஃபெக்ஷன் சான்சஸ் நிறைய இருக்கும்போது இந்த அடினாய்ட்ஸ் அண்ட் வாய்க்குள்ள டான்சில்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த 2 டான்சில் அண்ட் அடினாய்ட் மட்டும்தான் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு கம்ப்ளீட்டாக ஃபைட் த்ரூ பண்ணும் பசங்களுக்கு. சம்டைம்ஸ் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த டான்சிலும் அடினாய்டும் கொஞ்சம் பெருசாகும், அதோட நார்மல் சைஸோட கொஞ்சம் உப்பி வரும். அந்த உப்புன அடினாய்ட்ஸ் வந்து படுத்திருக்கும் போது ஃபுல்லாக நம்ம அந்த நாக்கு கொலாப்ஸ் ஆகும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரீத் பண்ணும்போது தான் இந்த பசங்களுக்கு வந்து ஸ்னோரிங், மூச்சு வந்து கொஞ்சம் இழுத்து விடுற மாதிரி, மூச்சு விடும் போது சவுண்டு வரதெல்லாம் நமக்கு கேட்குறது இருக்குது. இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 5 years வரைக்கும் நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் 5 yearsக்கு அப்புறம் இல்லை வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவைக்கு மேலே ஆன்டிபயோட்டிக் போட வேண்டியிருக்கு, அத்தனை தடவை சளி பிடிக்குதுன்னா டெஃபினட்டாக அந்த அடினாய்ட்ஸையும் டான்சிலையும் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் அல்டிமேட் ஆப்ஷன். அது பண்ணிட்டா அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரச்சனை வராது குழந்தைக்கு. அதுக்கு மேலே டெஃபினட்டாக ஹெல்த் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் அவுட் பண்ண மாதிரி முதல்லே வந்து இந்த டான்சில் சொல்லிட்டீங்க. ஏன்னா என்னோட அடுத்த கேள்வி அதுவாக தான் இருக்குது. இப்போ என்ன கேட்குறதுனே தெரில. நல்லவேளை ஒரு நேயர் ஒருத்தர் லைனில் வந்துட்டார், அவர் கேள்வி கேட்டுக்காரு. ஐயோ கட் பண்ணிட்டு போயிட்டாரா? இன்னொருத்தர் இருக்காரா? வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. கொஞ்சம் உங்கள் ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க, இல்லை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அழைப்பை இன்னொருத்தர் இருக்காரா? ஓகே, வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம் டாக்டர். பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலீல் அமர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் சளி பிடிச்சிக்குது, அப்போ இன்கிலர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகை வைக்கணும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வைக்கிறதுனால நல்லதுங்களா கெட்டதுங்களா டாக்டர்? அது எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன், என்ன மாதிரி சிம்டம் இருக்குன்றதை பொறுத்து அந்த இன்ஹேலரும் புகையும் வைக்கிறது சார். சப்போஸ் குழந்தைக்கு வந்து ரொம்ப நெஞ்சில் நிறைய சளி இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது, மூச்சு விடும்போது ரொம்ப சவுண்டு வருது, இருமல் ரொம்ப அதிகமாக இருக்குது, இருமல்னால மூச்சு விட முடியல பாப்பாவாலனா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஹேலர் எடுத்துகிட்டு புகை வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் வைக்கணும்னு கிடையாது. 3லேருந்து 5 நாள் வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும். இதுவே உங்களுக்கு மூக்கில் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஹேலர் தேவைப்படாது. அதுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட், நேசல் ஸ்ப்ரே இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக், இந்த மாதிரி என்ன பிரச்சனையோ அதுக்கேற்றாப்புல மருந்து மாத்திரை சாப்பிட்டாலே செட்டில் ஆகிடும். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு கேள்வி. எங்கள் அப்பாவுக்கு 2 வயசு ஆகுது மேம். ஒரே கொரட்டை விடுறாரு, சவுண்டு தாங்கவும் முடியல மேம். இது எதால வருதுன்னே தெரியல மேம். நைட்டில் அவங்க நல்லா தூங்குறாங்க, மற்றவங்களுக்கு தான் பாதிப்பாக இருக்குது. இந்த கொரட்டை பிரச்சனை வந்து வாயோட உள்புறம் ஓரோஃபேரிங்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா வந்து உங்கள் அப்பா நல்ல வெயிட்டாக இருப்பாரா? நல்லா வெயிட்டாக மஸ்டாக இருப்பார் மேம். அவருக்கு வந்து அந்த தொண்டையில் வந்து அந்த இடம் ரொம்ப சுருங்கி போயிருக்கும். அந்த சுருங்கி போகிற இடம்னால படுத்து மூச்சு விடும் போது அந்த குட்டி இடம் மூலியமாக உங்களுக்கு நிறைய காற்று வெளியே வந்து போகிறனால நிறைய கொரட்டை வரும். ஓகேங்களா? இந்த கொரட்டுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து அவரை பார்த்து அவருக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்றது அசஸ் பண்ணால் தான் சொல்ல முடியும். சரிங்களா? நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் இன்னொருத்தர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க சார். வணக்கம் சார். மேடம், 20 வருஷமா சைனஸ் இருக்கு மேடம். சரிங்க. இந்த வலது பக்கம் தான் மேடம் 10 நிமிஷம் ஒரு வாட்டி அடைப்பு வருது. அடைப்புக்கு சொல்ல சளி வந்து கொஞ்சம் பிசன் மாதிரி வருது மேடம். சரிங்க. வலது பக்கம் ஒரு 80%, இடது பக்கம் ஒரு 20% தான் வருது. சரிங்க. அப்பப்போ தொண்டை வர அது மாதிரி கணைச்சிட்டே இருக்கிறேன் மேடம். சரிங்க. 63 வயசு ஆகுது மேடம். சரிங்க. வேலூர் செல்வ கணேசன் மேடம். சரிங்க செல்வ கணேஷ். இதுக்கு எப்போவாவது நீங்கள் ஸ்கேன் மாதிரி ஏதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களா இந்த சைனஸ்க்காக? ஒரு டாக்டர் கிட்ட போனேன், ஒரு 20% தான் இது இருக்குதுன்னு சொன்னார் மேடம். ஸ்கேன் மாதிரி எடுக்கலைங்க. நீங்கள் ஸ்கேன் மாதிரி ஒன்று எடுக்கணும். நீங்கள் வந்து 20 வருஷன்றது ரொம்ப 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 லாங் டைம். ஸோ நீங்கள் ஸ்கேன், ஒரு சிடி ஸ்கேன்னு சொல்லுவாங்க, சைனஸ்க்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டிங்கன்னா கிளியராக நம்மளுக்கு ஒரு பிக்சர் கிடச்சிரும் என்ன பிரச்சனை உள்ள அப்படின்றது. அந்த ஸ்கேன் பார்த்துட்டா உங்களுக்கு இன்னும் விவரமாக என்ன பிரச்சனைன்றதை சொல்லி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். நீங்கள் வந்து தள்ளி தள்ளி போடாமல் இல்லை ஏதாவது மூக்கடைப்புக்குன்னு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடாம இந்த அதுதான் இந்த ஒரு நாசல் ஸ்ப்ரே கொடுத்துருக்காரு. சரிங்க. அப்புறமா எங்கன்னா பஸ்ல கார்ல போக சொல்ல அப்படியே சளி வருது மேடம், அந்த காத்து பட்டு குளிர்காலத்துல.
சரி, இந்த சளி வந்து உங்களுக்கு பச்சை தண்ணி மாதிரி இருக்கா இல்ல பிசு பிசு? தண்ணி மாதிரி இல்ல, அப்படியே கொஞ்சோண்டு அப்படியே பிசின் மாதிரி வருது. வலது பக்கம் தான் அதிகமா வருது. சரி, நீங்க அப்ப கண்டிப்பா ஸ்கேன் பண்ணணும் சார். இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா உங்களுக்கு சளி உள்ளே இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர மாதிரி இருக்கு. அது நல்லது இல்லை. ஸோ கண்டிப்பா ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு பார்த்துருங்க. சரிங்களா? சரி மேடம். ஓகேங்க. இப்போ இந்த முதல் கேள்விக்கு நம்ம திரும்ப போயிடலாமா, இல்லை இன்னொரு நேர் லைனில் இருக்காரா? இன்னொருத்தர் இருக்காரா? ஓகே, இன்னொரு நேர் ஒருத்தர் லைனில் இருக்காரா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர், பேசுங்க. கத்திப்பட்டு சொல்லுங்கள் சார். இப்போ வயசு 58 ஆகுது. சொல்லுங்க சார். ஆனால் ஈஸி மேடம் 40 வருஷமா இருக்கு மேடம். வீசிங்காங்க? ஆமாங்க, ஆஸ்மா. ஓகே ஓகே. அது நான் ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த தனியார்லாம் போயிட்டு அது இது மாட்டு மருந்துலாம் பார்த்தேன். பணம் தான் வீணாச்சு. சரி. அதுக்கப்புறம் நம்ம அரசாங்க மருத்துவமனை போய் தான் இப்போ ஒரு 25 வருஷமா செலவே இல்லாம ஆனா கண்ட்ரோலா இருக்கு, நல்லா இருக்கு மேடம். சரி, இப்போ இந்த வீசிங்க்கு என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? சால்புடமல் மாத்திரை தராங்க. சரி. ஆனா ஒரு 25 வருஷமா அந்த மாத்திரைங்க சாப்பிட்டுருக்கேன். அதனால ஏதாவது பாதிப்பு வருங்களா? ரொம்ப வருஷமா மாத்திரை சாப்பிட்றதுல கண்டிப்பா உங்களுக்கு கிட்னி கொஞ்சம் பாதிப்பு வரும். பட் இந்த மாத்திரையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையா? எதனால்? வீசிங்குன்றது ஒரு சிம்டம் தான் சார். நீங்கள் அந்த சிம்டமை வந்து மாத்திரை போட்டு ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் எதனால் உங்களுக்கு வீசிங் வருது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். அது சரி மேடம், 2 அரசாங்க அது டஸ்ட் அலர்ஜி வருது எனக்கு. சரி. கையில் ரிங்க மார்க் போட்டு அந்த இது அலர்ஜி மருந்து போட்டு டெஸ்ட் பண்ணாங்க லேப்ல. ஓகே. எனக்கு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு. ஓகே. அலர்ஜினா அலர்ஜிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தனியாக இருக்குது. நீங்கள் அதுக்கு சால்புட்டமால் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் லைனுக்கு வரணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு இஎன்டி வந்து பார்த்து உங்களுக்கு பண்ண டெஸ்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கு உண்டானே மாத்திரையை நீங்கள் போட ஆரம்பிக்கணும். ஓ சரிங்களா? அந்த மாத்திரை தராங்க, மற்றது கேப்சூல் எது தராங்க, இன்னலர் ஒன்று தராங்க. இன்னலர் கூட நல்லா கேட்குது. சரி. பட் நீங்கள் சொல்கிறது பார்த்தா உங்களுக்கு வீசிங் வந்து வெறும் மூச்சு பிரச்சனை தான், வீசிங் இல்லை. அலர்ஜினால் வர மூச்சு பிரச்சனை. அதுக்கு நீங்கள் சால்புட்டமால் எடுத்துகிட்டு இருக்கீங்க, விச் இஸ் நாட் ரைட். ஸோ நீங்கள் உங்களோட பேப்பர்ஸ், நீங்கள் பழைய காமிச்ச பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து செக்அப் பண்ணிவிட்டு இஎன்டி பார்த்து என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றதை கொஞ்சம் மாற்ற முடியுமான்னு பார்த்து மாற்றிக்கோங்க. சரி மேடம். சரிங்களா? டாக்டர் கிட்ட வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லவும் வேணும். என்னன்னா, நீங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ டாக்டருக்கு வருது. ஏன்னா எனக்கே வேற ஒரு டவுட் வந்தது. 18 வருஷமா வீசிங்கிறீங்க, 25 வருஷமா மாத்திரை சாப்பிட்றேன்றீங்க. அது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரலையே எனக்கு. இல்லை, யோசிச்சு சொல்லுங்க. சின்ன வயசுல 30 வருஷம் மேல இருக்கு சார் அது. ஆரம்ப காலத்துல வந்துட்டு நான் இங்க தனியார்லாம் போய் மாத்திரை சாப்பிட்டேன் நானு. சரி சரி சரி. இல்லை, நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிறீங்களான்றது மட்டும் நீங்கள் டாக்டர் கிட்ட சொல்லுங்க. அதான் இம்பார்ட்டன்ட். அந்த மருந்து தீர்ந்தப்போ திருப்பி சளி கட்டுது, மூச்சு வாங்குது. ஸோ நீங்கள் பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போய் திருப்பி அதே மாத்திரையை வாங்கி சாப்பிட்றீங்க. இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் கையில காசு இல்லாம தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் விழுந்தேன். சரிங்க. நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரி போனேன். சரி சரி. அங்க எல்லாமே தரவா செக் பண்ணி இந்த மாத்திரையை சாப்பிட்டு கண்ட்ரோலா வச்சுக்கணும். மாத்திரை தராங்க, இன்னும் தராங்க. இப்போ ஒரு 20-25 வருஷமா வந்து அரசாங்க ஒத்துழைப்பு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த அரசாங்க மருத்துவமனையோட மாத்திரை தான். சரிங்க. சரிங்க. நன்றி நன்றி நன்றி. அதாவது நீங்கள் வந்து நேரிலே நீங்கள் டவுட் கேட்கும்போது நான் கிளியராக கேளுங்க, நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி படிச்சுன்னு டாக்டர் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கேள்வி வரும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் போட்டு கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஒரு ஐடியாவாக தான் கொடுத்தேன். இப்போ வந்து இன்னொருத்தர் லைனில் இருக்காரா? சரி, அவர்கிட்டயே கொடுங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா. உங்கள் ரேடியோ வால்யூம் குறைங்கம்மா, இல்லை ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா ப்ளீஸ். சரிங்க சார், ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுங்கள், இப்போ டாக்டர் கிட்ட பேசுங்க. சார், எனக்கு வந்து மேம் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து வீசிங்களால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ஒரு 4-5 மாதம் இரும்பலாக இருந்துக்கிட்டே இருந்தது. சரிம்மா. அது ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன் மேம், அது சரியாகவே இல்லை. அப்புறம் அதுவே தானாகவே சரியாக போயிடுச்சு. சரிம்மா. இப்போ வந்து எப்படி இருக்குங்கன்னா, ரொம்ப மூச்சு விடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு. சரி. அதே மாதிரி வந்து கொஞ்ச நேரம் பேசணும்னா பேச முடியல. கொஞ்சம் மேலே மூச்சு இழுத்து வேகமாக விட்டுட்டு தான் பேச முடியுது. சரிங்க. அது மாதிரி வந்து
எந்த ஸ்மெல் வந்தாலும் அப்படியே மூக்கு அடைக்கிற மாதிரி மூச்சு திணற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேம். சரிங்க. அப்புறம் வந்துட்டு தலையில தண்ணி ஊற்றினாலும் அப்படியே மூச்சு திணற மாதிரி ஆயிடுது மேம். சரிங்க. இப்போ இந்த வீசிங்னு நீங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கா, இல்லை மூச்சு விடும்போது ஒரு மாதிரி விசிலிங் சவுண்டு மாதிரி வருதா? சவுண்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க மேம். சரி, அப்போ உங்களுக்கு வீசிங் இல்லை, உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம். சரிங்களா? அது உங்கள் மூக்கில் இருக்கிற எலும்பு தண்டு வளைஞ்சிருக்கலாம், இல்லை மூக்கில் இருக்கிற நார்மல் தசை வந்து பெருசாக இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம். நீங்கள் வந்து நேரில் ஒரு இஎன்டியை ப்ராப்பராக செக்அப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ன்றது கரெக்டாக சொல்லிடலாம். சரிங்களா? ஓகேம்மா, நன்றி நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க லைனில், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சார் வணக்கம் சார். பேரம்பாக்கம் கேஜி மோகன் கிருஷ்ணன் பாலாஜி. வணக்கம் சார், மேடம் கிட்ட பேசுங்க, டாக்டர் மேடம் கிட்ட. வணக்கம் சார். அம்மா டாக்டர் அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். எங்க அப்பாவுக்கு வந்து 80 வயசுல வந்து சுகர் இருந்தது. சரிங்க. அது வந்து அப்படியே அந்த பிள்ளைங்களுக்கு வருமா? சுகர் வந்து டெஃபினட்டாக ஃபேமிலியில் ரன் ஆகிற ஒரு டிசீஸ் தான். கண்டிப்பாக அது அவரோட பசங்களுக்கு வரதுக்கான சான்ஸும் இருக்குங்க. நன்றி. ஓகே, இப்போ நேரில் நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ட் யாருன்றதை வந்து கொஞ்சம் லேட்டாக டியூன் பண்ணவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் உலகேஸ்வரி அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்கக்கிட்ட எனக்கு சுகர் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களால பதில் சொல்ல முடியாதுன்றது கிடையாது. ஆனால் அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் என்னவோ அதை பற்றி மட்டும் நம்ம பேசினோம்னா உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஓகேவா? இன்னொரு நேர் லைனில் இருக்காரா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க. கட் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் இருக்காரா? ஹலோ டாக்டர், பேசுங்க. ஹலோ. பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது எனக்கு சின்ன வயசுல பால்னஸ் இருந்தது. உங்க ரேடியோ வால்யூம் குறைங்க சார். அதாவது இந்த எக்ஸ்கியூஸ் மீ. கட் ஆயிடுச்சா? ஓகே, அடுத்த காலர் கிட்ட போலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில் பேசுகிறேன். இஸ்மாயில் சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மேடம், என் பையன் வந்து 14 வயசு ஆகுது, 9th படிக்கிறாப்பிள்ளைங்க. சரிங்க சார். இந்த தொல்லையில் வந்து இந்த சும்மா அப்படி இருக்கு, சும்மா இருக்கும்போதே குறைக்கணும் அப்படி சவுண்ட் கொடுக்குறான் மேடம். எதனால மேடம்? உங்க ரேடியோ, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உங்க ரேடியோ வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வந்து மேடம்க்கு சரியா கேட்கும். இப்போ எக்கோ எஃபெக்ட்ல தான் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஓகே, இப்போ பேசுங்க. வந்து சும்மா அப்படியே குறைக்கணும் அப்படின்றா மேடம். சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணிருக்கீங்களா? முன்ன மைனட்டா தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. சரிங்க. அது போட்டோம் பண்ணிக்கலாம், இஎன்டி டாக்டரே சொல்லினாருங்க. சரிங்க. அது பண்ணலாம், அது பிரச்சனை எதுவும் கிடையாது. பண்ணலாங்களா தைரியமா? தாராளமாக பண்ணலாம். டான்சில் சர்ஜரி சொல்லியிருந்தாங்கன்னா அது தாராளமாக பண்ணி டான்சில் தான் சொல்லியிருந்தாங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த த்ரோட் இரும்புனா அப்படியே ரொம்ப அழுத்தி இரும்புற மாதிரி இருக்கு. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது அவனுக்கு. சரிங்க. ஆமா, அந்த ஒரு நேரத்தில் அந்த அப்படியே ஒரு அந்த கரக்குன்ற வாயை சும்மா அப்படி வச்சு ஏன்டா அந்த மாதிரி சொன்ன ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரிங்க. அந்த டான்சில்னால சம்டைம்ஸ் அந்த பேஷண்ட்ஸ் வந்து முழுங்கும் போது இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக த்ரோட் கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு நாளைக்கு அப்புறம் அதுவே பழக்கமாயிடும். சரிங்களா? ஸோ அவருக்கு அடிக்கடி இதனால பிரச்சனை இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, அடிக்கடி தொண்டை வலியெல்லாம் வருது, டான்சில் சர்ஜரி பண்ண சொல்லி ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க. ஓகேம்மா, நன்றி. நேர்களே, நம்ம வந்து இந்த நேரத்துலேயும் நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, டாக்டர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது நம்ம வந்து அமைதியாக இருந்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும். அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து நல்ல திறம்பட வந்து சொல்லும்போது நீங்கள் நடுவில் பூந்து உங்களை விஷயத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எங்களுக்கு புரியாது, நீங்கள் சொல்கிறதும் வந்து அவங்களுக்கு புரியாது. அப்புறம் எதுக்கு பேசணும் இல்லையா? ஒவ்வொரு ஷோலையும் நான் இதே தானே சொல்கிறேன். அதனால் டாக்டர் இருக்கும்போது டாக்டர் தான் ஃபஸ்ட்டு. அவங்கக்கிட்ட நீங்கள் சந்தேகத்தை கேட்டுட்டு அவங்க சொல்கிற பதிலில் கேட்டு வாங்கிக்கோங்க. நடுவில் கூட பேசாதீங்க. ஓகேவா? நன்றி நேயர்களே. அடுத்து டாக்டர்கிட்ட நான் பேசுவா இல்லை அவங்க யாராவது பேச போகிறாங்களா? நானே பேசுவா? சரி, ஓகே. ரொம்ப நேரமாச்சு பேசின்னு சொல்கிறீங்க. ரைட் டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த
டான்சில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் வந்து ரொம்ப காலமாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன தொண்டையில் என்ன டான்சிலா அப்படின்வாங்க. அதுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து பஞ்சிங்னு ஒன்று பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தெரியல அதெல்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. இப்போ டான்சில் சர்ஜரி பண்ணால் திரும்ப அது வந்துட்டு திரும்ப அது தொடர்ந்து அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இப்போ மக்களுக்கு நடுவில் இருக்குது. அது எனக்கே நான் தெரிஞ்சிருக்கு. அது உண்மையா? இல்லை, டான்சில் சர்ஜரி அடினாய்ட் சர்ஜரி ரெண்டும் எடுத்தாச்சு அப்படின்னா திருப்பி வரதுக்கான சான்ஸ் கிடையவே கிடையாது. அது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி. அது பண்ணியாச்சுன்னா டெஃபினட்டாக குழந்தைக்கும் சரி இல்லை அடல்ட்ஸுக்கும் சரி அதனால பிரச்சனை வந்து அது சர்ஜரி பண்ணியாச்சுன்னா அது கண்டிப்பாக திருப்பி வரதுக்கான சான்ஸ் கிடையாது. டாக்டர் உலகேஸ்வரி ரொம்ப லைட்டாக ஈஸியாக தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக எளிமையாக சொல்கிற ஒரு டாக்டரை வந்து இன்றைக்கி நம்ம ஷோவில் கூட்டிகிட்டு வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. கட்டாயம் கேள்வி கேட்டவங்களுக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் கூட இல்லை நம்ம. ஆனால் டாக்டர்கிட்ட வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்கறதுனாலும் நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 2 பேர் காத்துட்ருக்காங்களா? சரி, ஓகே. இப்போ அவங்களுக்கே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம், பேசுங்க. ஓம் நமச்சிவாய. சார் வணக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சரவணன் பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சரவணன் சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ சார், சொல்லுங்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். மேடம் நம்ம வந்து இப்போ ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன் மேடம். அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க மேடம். சொல்லுங்கள் சார். அதாவது பார்த்தீங்கன்னா பழைய மெத்தடில் வந்து நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், குண்டானில் தண்ணி ஊற்றி பெட்ஷீட் போட்டு நம்ம வந்து சளி பிடிச்சிக்கிச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செய்வோம் இல்லைங்களா? ஆமாம். அதை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் குக்கர் நெப்ளைசர்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணி இப்போ என் பையன் வந்து முந்தானத்து சளி மூக்குலேருந்து ஒழுகிட்டு இருந்துச்சு. சரிங்க. அந்த குக்கர் நெப்ளைசர் நான் என்ன பண்ணேன், கண்டுபிடிச்சதெல்லாம் என்ன பண்ணேன், தூதுவளை, வெள்ளி மஞ்சள். சார் உங்கள் ப்ராடக்ட் எல்லாம் சொல்கிற இடம் இது இல்லை சார். தயவுசெய்து நான் உங்கள் காலை கட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே, அடுத்த காலர் இருக்காங்களா லைனில்? ஓகே, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம், பேசுங்கம்மா. ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க சார். சிரிக்காம வெறும் பேசிட்டு இருக்கீங்க, என்ன சிரிச்சிருக்கணுமே. டாக்டர் நலமா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். இஎன்டிங்கிறதுனால இந்த காதுல வந்து அந்த குறும்ப வருது இல்லைங்க, குறும்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு சிலருக்கு ட்ரையா இருக்கு, ஒரு சிலருக்கு கொல கொலான்னு நிறைய வருது. எனக்கெல்லாம் வந்து காஞ்சி போன மாதிரி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்குங்க மேம். இருக்கும்போது அந்த தொண்டை மூக்கெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க. அதுக்கு என்ன பண்றதுங்க மேம்? அது எப்படி க்ளீன் பண்ணுறது? நீங்கள் யூஸ்வலாக உங்களுக்கு அது அதிகமாக வருதுன்னா ஒரு 3 to 4 months வந்து 4 monthsக்கு ஒரு தடவை டெஃபினட்டாக இஎன்டிட்ட போய் டேரெக்டாக செக்அப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ட்ராப்ஸ் தருவாங்க. அது போட்டால் சாஃப்ட் ஆகிடும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ரொம்ப நிறையெல்லாம் வராது மேம். ஒரு சமயம் குடுகுடுன்னு ஆடும், பார்த்தோம்னா எடுக்கவே வராது, ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ட்ரையாக இருக்கும். அது நீங்கள் எடுக்கவே கூடாது. அது நீங்க டாக்டர் கிட்ட வந்து காமிச்சு டாக்டர் தான் எடுக்கணும். கொல கொலான்னு இருக்கும், அப்படியே எடுத்து பட்ஸ்ல எல்லாம் வந்துடும். எனக்குள்ள பட்ஸ்ல எல்லாம் வரவே வராது. அது பாதிப்பு இருக்குமான்னு பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஸோ ப்ளீஸ் பட்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணிக்காதீங்க, உங்கள் பையனுக்கும் போடாதீங்க. நீங்கள் இயர் க்ளீன் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இஎன்டி கிட்ட நேரில் போய் செக்அப் பண்ணி அவங்க விஷனில் பார்த்து கிளியர் பண்ணுவாங்க. அதில் ரிஸ்க் இருக்காது. பட்ஸ்னால நிறைய பிரச்சனை வரும், அது நீங்களே கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பட்ஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அவங்க கால் கட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, எங்கள் எஃப்எம் ரெயின்போ சேனலில் நீங்கள் வந்து இன்னும் நிறைய கேட்கணும்ல, காதில் பட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ஒன்றுமே கேட்காம போயிடும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். சரியா? ஓகே, நாங்கள் அப்புறம் யாருக்கு நிகழ்ச்சி பண்ணுவோம் இல்லையா? ஓகே, டாக்டர் உலகேஸ்வரி மேடம் கிட்ட நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். முக்கியமாக நம்ம வந்து கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைனசைட்டிஸ் இது சம்பந்தமான கேள்விகளை தான் டாக்டர்கிட்ட கேட்டுட்ருக்குறோம். இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வியாதியால் சைடில் வேறு ஏதாவது விஷயங்கள்லாம் நடக்குமா? அதுக்கு சாப்பிட்ற மருந்துனாலேயோ இல்லை ரொம்ப நாளாக சைனசைட்டிஸ் இருக்கிறதுனால வேறு ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்குமா, பிரச்சனைகள் வருமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனஸ் பிரச்சனை வந்து நம்ம ரொட்டீன் நம்ம அந்த கரெக்டான கோர்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன் எடுத்து அதை கம்ப்ளீட்டாக செட்டில் பண்ண விடலைன்னா அந்த சைனஸ்னால் திருப்பி ப்ராப்ளம் வந்து அலர்ஜிக் ஃபங்கல் சைனசைட்டிஸ் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஃபங்கஸ் வந்தாச்சுனாலே அது ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். ஸோ சைனசைட்டிஸ்னு வந்தாச்சுன்னா ரொட்டீனாக அந்த கொடுத்த கோர்ஸ் ஆஃப் மெடிசன் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஃபாலோ அப் வர சொல்லும் போது வந்து ஓகே எல்லாம் செட்டில் ஆகிடுச்சான்றதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி
மெடிகேஷன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு பிரச்சனை தான். இப்போது டாக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு பிடிக்குது, எனக்கே தொண்டையெல்லாம் கொஞ்சம் கரகரான்னு இருக்குது அப்படின்னா நான் வந்து டாக்டர்கிட்ட போகிறது கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மசியில் போய் தொண்டை கரக்கரானது கொஞ்சம் மூச்சு விடும்போது கொஞ்சம் சளியெல்லாம் வருது, இதுக்கு எனக்கு ஏதாவது டேப்லெட் கொடுங்க அப்படின்ற ஒரு செல்ஃப் மெடிகேஷன் அதுதான் பெரும்பாலும் மக்கள் பண்ணுறாங்க. கரெக்ட். அது எந்த விதத்தில் கரெக்டு? அது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் மைல்டு மூக்கடைப்பு மாதிரி இருக்குது, கொஞ்சம் கோல்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக அந்த ஆன்டிஹிஸ்டமின் கொடுப்பாங்க. அது ஒரு 2 நாள் போட்டும் உங்களுக்கு வந்து அது செட்டில் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ஃபீவர் வர ஆரம்பிக்குது, அந்த சளி நான் சொன்ன மாதிரி yellowish க்ரீனாக இருக்குது, அந்த அந்த கன்னம் பகுதியிலலாம் பெயின் இருக்குது, கண்ணுக்கு மேலே பெயின் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் டெஃபினட்டாக சைனஸ் கொண்டான அறிகுறி தான். நீங்கள் ரொட்டீனாக மெடிசன் வாங்கி போட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக சப்சைட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகரிக்கும் போது நீங்கள் நீங்களாக போய் வாங்கின மெடிசன் உங்களுக்கு கரெக்டாக பயனளிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து செக்அப் பண்ணி அதுக்கான மெடிசனை வாங்கி போடணும். இந்த சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வியாதி வந்து பெரும்பாலும் எந்த வயதுக்காரர்களுக்கு வரும், இல்லை எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வந்து இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? இது ஏஜ் அப்ராப்ரியேட்னு எதுவும் இல்லை. சின்ன பசங்கள்லேருந்து 80-85 வரைக்குமே இந்த சைனஸ்க்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அட் டைம்ஸ் இது வந்து பொல்யூஷன் நிறைய இருக்கும் போது, இல்லை இந்த வின்டர் டைமில், மழை காலத்தில், இதெல்லாம் ரொம்ப காமன் டைம் டு ஹாவ் சைனசைட்டிஸ். நிறைய பேருக்கு இந்த டைமில் சைனஸ் நிறைய வருது. ஸோ இந்த லங் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து இந்த சைனசைட்டிஸோடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஆமாம், இந்த சைனஸ் ட்ரீட் பண்ணாமல் அதோட ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கும் போது அந்த சைனஸ்லேருந்து வர சளி வந்து பெரும்பாலும் நம்ம லங்ஸுக்கு போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் லங்ஸுக்கு போகும்போது இன்னும் ப்ராப்ளம் அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிபி, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வியாதி. அது இந்த சைனசைட்டிஸ் நம்ம கண்டுக்காமல் நம்ம விட்டுறதுனால அது அந்த மாதிரி டிபியாக மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. டிபின்றது ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்லேருந்து அதனால வரக்கூடியது. சைனசைட்டிஸ்னால உங்களுக்கு டிபி வருமானு கேட்டால் கிடையாது. ஓகே, இப்போது இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற இந்த வியாதிக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது வேக்சினேஷன் சின்ன குழந்தையிலேயே வந்து இதெல்லாம் சம்திங் லைக் வேக்சினேஷன் ஏதாவது நம்ம போடுறோமா? இல்லை, சைனசைட்டிஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கு வந்து இப்போ குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சைனசைட்டிஸ் அப்படின்றது வாய் திறந்து சொல்ல முடியாத குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? பெரும்பாலும் அம்மாலாம் நோட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி சளி கலர் வித்தியாசமாக வருது, ஃபீவர் இருக்குது, மூக்கடைச்சிருக்கு, சரியாக சாப்பிடல, கொஞ்சம் பாப்பா லெத்தார்ஜிக்காக இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து நார்மல் இல்லை அப்படின்றத அவங்க ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு வந்து காமிச்சிடுறாங்க. மெயினாகவே அந்த சளி கலர் நோட் பண்ணுறாங்க. இப்போ எல்லா மதர்ஸுமே பயங்கர வெல் அவேராக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அடல்ட்டை விட சின்ன பசங்க இன்னும் சீக்கிரமாக வந்துடுறாங்க, பெட்டராக ட்ரீட் பண்ண முடியுது. ஓ, அப்போது குழந்தைகளுக்கு இன்னும் நிறைய விவரம் தெரியுது. அது ஒரு விதத்தில் நல்லது தான், பிகாஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்போ இந்த சைனசைட்டிஸ் தவிர இப்போ இவங்க 2-3 பேர் கேட்டாங்க, எனக்கு ஆஸ்துமா அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஆஸ்துமாவும் சைனசைட்டிஸும் எந்தெந்த விதத்தில் வந்து வேறுபடுது? இது என்ன, அது என்ன? ஓகே, ஆஸ்துமான்றது வந்து உங்களுக்கு மூச்சு குழாய் அண்ட் லங்ஸ் சேர்ந்த அது மூலியமாக வர ஒரு பிரச்சனை. சைனஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் அந்த ஸ்கல் போன்குள்ளே இருக்க சைனஸில் வர இன்ஃபெக்ஷனால் வருது. சம்டைம்ஸ் இந்த சைனஸோட இன்ஃபெக்ஷன் நம்ம லங் பக்கம் போச்சுன்னா வீசிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷனால் நம்ம மூச்சு குழாய் சுருங்கலாம், அதனால வீசிங் வரலாம். அதை வந்து அவங்க ஆஸ்துமான்னு ஸ்டாம்ப் பண்ணுறாங்க, சில பேர் ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. பட் தென் இது ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ், கோரிலேட்டடாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ரெண்டுமே தனித்தனியான ஒரு டிஃப்ரெண்ட் என்டிட்டி தான். ரெண்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஆஸ்மான்றது சைனசைட்டிஸ்க்கும் ஆஸ்துமாக்கும் எந்த விதமான நேரடியான தொடர்பு கிடையாது. ஓகே, இப்போ வந்து சைனசைட்டிஸ் அப்படிங்கிறத தவிர பொதுவாக பெரிய லெவலில் இல்லைனாலும் மக்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய இந்த தொண்டை வியாதிகள் வேற என்ன இருக்கு? இப்போ தொண்டை வியாதிகள் சின்ன பசங்களுக்கு, அதாவது அந்த 13 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு யூஸ்வலாக அந்த அடினாய்ட்ஸ் அண்ட் டான்சில்ஸ் தான் இப்போதைக்கு நிறைய பார்க்குறது. ஸோ அந்த பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஒரு 15-18 வயசு வரைக்குமே இந்த அடினாய்ட் டான்சில் பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இப்போது
இதை தவிர்த்து இப்போ அவங்க ப்ரீவியஸ் காலர் சொன்ன மாதிரி பட்ஸ் எடுத்து போடுறதுனால காதில் இன்ஃபெக்ஷன் வருது, அந்த பட்ஸோட காம்பு அந்த பட்ஸோட காட்டன் உள்ளே மாட்டிக்கிட்டு அது ரொம்ப நாளாக அப்படியே விட்டு அதனால் இன்ஃபெக்ஷன் வருது. இந்த மாதிரி காமன் இன்ஃபெக்ஷன்ஸும் காதில் பார்க்க முடியுது. அண்ட் இதை தவிர்த்து ஸ்விம்மிங் போகும்போது காதில் தண்ணி போகிறது, மழையில் நனைஞ்சு காதில் தண்ணி போகுது, அந்த தண்ணி ரொம்ப நாள் அப்படியே உள்ளே இருந்து போய் அதனால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த சீசனில் இதுவும் கொஞ்சம் காமனாக பார்க்க முடியுது. சரி, இப்போ மழையில் நனையும் போது இல்லை ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கும்போது நம்மளுக்கு வந்து காதில் தண்ணி போயிடுதுன்னா அதை எடுக்கும் சரியான முறை எப்படி? உங்களோட ஒரு கர்ச்சிஃப், ரொம்ப மெல்லிசான ஒரு துணி, ஒரு சாஃப்டான துணியை வந்து உங்களோட சுண்டு விரலில் போட்டு உங்கள் சுண்டு விரலை வச்சு காதை க்ளீன் பண்ணணும். அந்த துணியோட உங்கள் சுண்டு விரல் எந்த அளவுக்கு உள்ளே போய் க்ளீன் பண்ணதோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணாலே போதும். ஓகே. காதை வந்து பஞ்சு வச்சு அடைக்காமல் ட்ரையாக விட்டுடணும். ஓகே, பஞ்சு வச்சு அடைக்கக்கூடாது. எஸ், அது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிங்க நேயர்களே. நம்ம வந்து பெரும்பாலும் என்ன நம்ம பண்ணுற தவறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம பஞ்சை வச்சு அடைச்சிடுறோம். அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இன்னும் ஜஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் கூட இல்லை நம்மளோட நிகழ்ச்சி முடிவடைகிறதுக்கு. அப்போ வந்து முக்கியமான 2 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு, இது இது உயிரை போக்கும் வியாதியா இது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிடுங்க. நான் 2வது கேள்வி வந்து நம்ம மக்கள்லாம் கைத்தட்டி சிரிப்பாங்க. சைனசைட்டிஸ் பற்றி கேட்குறீங்களா? சைனசைட்டிஸ் அகெயின் அது வந்து ரொட்டீனாக ஒரு 4 நாளாக இருக்கிற பிரச்சனை அப்படின்னா மெடிசன் போட்டால் உடனே செட்டில் ஆகக்கூடிய ப்ராப்ளம் தான். இதுவே அது சரியாக ட்ரீட் பண்ணாமல் மெடிசன் ஃபுல் கோர்ஸ் எடுக்காமல் அதை அப்படியே விட்டு அது ஃபங்கல் சைனசைட்டிஸாக போச்சுன்னா டெஃபினட்டாக அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு வியாதியாக மாறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அது என்னவா மாறுவது? ஃபங்கலில் வந்து 2 விதம் இருக்குது, சேஃப் அண்ட் அன்சேஃப் இருக்குது. இப்போ அந்த அன்சேஃப்ன்றது தான் அந்த பிளாக் ஃபங்கஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கோவிட் டைமில் நிறைய பார்த்துருந்தோம். அந்த அன்சேஃப் ஃபங்கஸ்ன்றது அது கண்டிப்பாக உயிரை எடுக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு பிரச்சனை தான். ஸோ அந்தளவுக்கு போகாமல் உடனே சைனஸ் பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான கரெக்ட் டைம் ஆஃப் ட்ரீட்மெண்ட், கரெக்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கரெக்ட் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது கண்டிப்பாக செட்டில் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ கோவிட் வேக்சின் போட்டதுனால நம்மளுக்கு இது இந்த பிளாக் ஃபங்கஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு தனியாக ஏதாவது போடணுமா? இல்லை, பிளாக் ஃபங்கஸ்ன்றது அது இந்த இம்யூனிட்டி கம்மியானப்போ வந்த ப்ராப்ளம் தான். அதுக்குன்னு தனியாக வேக்சின் இது வரைக்கும் எதுவும் வரல. ஓகே, இப்போ கடைசியாக கேள்வி என்ன, 1 நிமிஷம் கூட இல்லை. இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து எந்த காலத்துலேயும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஒரு டாக்டர் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்கப்பா. என்னம்மா, ஹாப்பி தானம்மா? நீங்கள் 2 பேர் ஹாப்பி தானே? ஓகே, அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்றீங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் வந்து நேரில் நம்ம அளவோட சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இப்போ டாக்டர் சொல்லுவாங்க. சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக ஃபுட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது சைனசைட்டிஸ்க்கு. உங்களுக்கு அது ஒத்துக்காதுன்ற பட்சத்தில் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாப்பிட்டோன்னே வெந்நீர் குடிச்சிக்கிறது, அந்த மாதிரி வீட்டில் நம்ம நேச்சுரல் ரெமெடிஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணி தடுத்துக்க வேண்டியதா சைனஸ் வராமல் இருக்கிறது. ஓகே, வெந்நீர் குடிச்சிட்டோம்னா அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதோட டேஸ்ட்டே போயிடும். அது வேறு விஷயம். எனிவே நேர்களே, நம்ம வந்துட்டு நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப ஜாலியாக ஈஸியாக ரொம்ப நல்ல முறையில் நம்மளுக்கு பதில் சொன்னாங்க டாக்டர் உலகேஸ்வரி, காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர். இவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச்.